IPL 2024 மேக்ஸ்வெல் ஆர்சிபி டீம் கிட்ட போயிட்டு தன்னை டிராப் பண்ண சொல்லி அவரே கேட்டிருக்காரு. அது என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். கூடவே மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கான். இந்த டைம் கோச்சஸால இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுவுமே. அண்ட் கூடவே கிரவுண்ட்ல எந்த ஒரு டீமும் எந்த ஒரு பிளேயரும் வீடியோஸ் எடுக்க கூடாதுன்னு BCCI ஆர்டர் போட்டிருக்காங்க. அது ஏன் தெரிஞ்சுக்கலாம். CSK பவுலரான முஸ்தபிசுர் ரஹ்மானோட அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, first நான் அந்த BCCI போட்டிருக்க கட்டுப்பாடு என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நான் போயிடுறேன். So BCCI இப்போதான் எல்லா டீம்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா கமெண்டேட்டர்ஸ், பிளேயர்ஸ், IPL ஓனர்ஸ், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கூடவே நம்ம ஸ்குவாட் கூட அசோசியேட் ஆயிருக்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் ஆர் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட்ல இருக்கிறப்போ மேட்ச் அன்னைக்கு நீங்க எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதற்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ரீசனா சொல்லப்படுறது என்னன்னா, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா IPL அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கிரிக்கெட் லீக், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களோட வேல்யூ நம்ம கம்மி பண்ற மாதிரி இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறது மேபி அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களால இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி BCCI இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது நல்லதா கெட்டதானு நீங்க சொல்லுங்க. அது கூடவே சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயரான முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரோட நியூஸ்குள்ள வர பங்களாதேஷ் கிரிக்கெட் பிளேயரான இவர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏப்ரல் லாஸ்ட்ல கிளம்பிடுவாரு. ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா BCCI அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டதுக்கு இணங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா மே 1 வரைக்கும் அவைலபிளா இருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட T20 செலக்ஷனுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. சோ இப்போதைக்கு BCCI செலக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங்ல நாட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட T20 வேர்ல்டு கப் ஸ்பாட்டுக்கு டேஞ்சர் தான். பட் அவர் கண்டிப்பா உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆல்ரவுண்டர், கொண்டு போவாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கொண்டு போய் தானே ஆகணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நாம இன்னொரு மும்பை இந்தியன்ஸ் இன்சிடென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்தே பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட்டரான மனோஜ் திவாரி ஒரு ப்ராப்ளமை கொண்டு வந்திருக்காரு. இல்ல ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, சோ மும்பை இந்தியன்ஸுக்கு கோச் யாரு, மார்க் பவுச்சரா இல்ல கிரண் பொலாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஏன்னா கிரண் பொலாட் தான் ஹெட் கோச் மாதிரி தெரிகிறாரு. ஹர்திக் பாண்டியா எந்த பிரச்சனை வந்தாலும் போய் பேசுறது கிரண் பொலாட் கிட்ட தான் இருக்கு. இது கொஞ்சம் பார்க்க டிசப்பாயின்மெண்டா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பவுலிங்ல சொதப்பனாலும் சரி, பேட்டிங்ல சொதப்பனாலும் சரி, அங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்றது கிரண் பொலாட் அண்ட் மலிகாவா தான் இருக்கு. அதிகபட்சம் ஹர்திக் பாண்டியா போயிட்டு பொலாட் கிட்ட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கிறாரு. இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மார்க் பவுச்சர் அப்படிங்கிற ஒரு ஹெட் கோச் இருக்கிறப்போ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல ஹெட் கோச்சா இருந்த ஆசிஷ் நெக்ரா தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பாரு. அது சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் இந்த டைம் இது நடக்காததான் மும்பை இந்தியன்ஸ் ஃபெயிலருக்கு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. சோ இந்த இஷ்யூவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் நியூஸ் பட் நாட் லீஸ்ட் நியூஸ். சோ RCBயோட ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கடைசி மேட்ச் SRHக்கு எதிராக போராடி இருந்தாங்க. அந்த மேட்ச்ல கிளென் மேக்ஸ்வெல் ஆடல. சோ காரணம் இன்ஜுரினால டிராப் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கறத மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கிளென் மேக்ஸ்வெல் அதுக்கு முன்னாடி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேப் டு பிளஸிஸ் கிட்டும் அண்ட் கோச் கிட்டையும் போய் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னோட பர்ஃபார்மன்ஸ் வரல, நான் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணல, என்னால டீமுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல, அதனால என்ன டிராப் பண்ணிடுங்க, எனக்கு பதிலாக ஒரு நல்ல பிளேயரை ஆட வைங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்ப என்ன வேணும்னு கேட்டாலுமே நான் அவைலபிளா தான் இருப்பேன், நான் இங்க தான் இருப்பேன் டீமுக்காக, அதனால என்ன டிராப் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளேயரை எடுத்து ஆடுங்க, டீமோட வின்னு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரை டிராப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிராஜ் மாதிரியான RCBயோட மெயின் பவுலரையும் டிராப் பண்ணியிருந்தாங்க RCB மாதிரியான டீமுக்கு, மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த டிசிஷனை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தினேஷ் கார்த்திக் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டிங் நாக் கொடுத்திருந்தாரு அகைன்ஸ்ட் SRH. ஸோ இதுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். பட் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.